பேரண்டிங்னா என்ன? பேரண்டிங் எப்படி பண்ணணும்? இந்த வார்த்தைகளெல்லாம் குழந்தைங்கிட்ட சொல்லலாமா? குழந்தைங்கள திட்டலாமா? குழந்தைங்களை அடிக்கலாமா? இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. இப்போ சில விஷயங்கள் நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். நம்ம அப்பா அம்மாலாம் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்கல்ல, அம்மா பிடிக்குமா, அப்பா பிடிக்குமா, அண்ணா பிடிக்குமா, அம்மா பிடிக்குமா அப்படின்னு ஃபஸ்ட் நம்மளுக்கு கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்கக்கூடாதாங்க. ஏன்னா அப்போ வந்து நம்ம 2 ஆப்ஷன் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்துட்டு எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம இப்படி சொல்லிட்டோமே, ஒருத்தரை மட்டும் சொல்லிட்டோமே அப்படிங்கிற கில்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அப்படி கேட்கக்கூடாது அப்படின்னுலாம் அந்த வீடியோ வந்தது. சப்போஸ் ஃப்யூச்சரில் அவங்க வந்துட்டு ரெண்டு பாத்து இருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, கம்ப்யூட்டரும் அவங்களுக்கு பிடிக்குது, பயாலஜி டாக்டர் ஆகணும்னு ஆசை. அப்போ வந்து அவங்க அந்த 2 இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி தானே ஆகணும். அப்போ அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ அந்த குழப்பத்தை எப்படி அவங்க சால்வ் பண்ணுவாங்க? இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தானே. இதையே இவ்வளோ நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணி இந்த கொஷினை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்டை வந்து நீங்கள் கில்ட் ஆக்குறீங்க. இப்போ இது பார்த்தாலும் ஐயோ எனக்கே வந்து அப்படிதான் இருந்துச்சு. அப்படி கேட்கக்கூடாதா, நம்ம அப்படி அன்னைக்கு கேட்டோமே, அப்போ தப்பா அது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. அப்படிலாம் இல்லைங்க. அப்படியெல்லாம் பார்த்தா நம்மலாம் எப்படி வளர்ந்தோம் இல்லையா? 90s கிட்ஸ் எல்லாம் வளர்ந்த விதத்தை பார்த்தீங்கன்னா அடி திட்டு சரமாரியும் வாங்குவோம். இதுதான் இப்படிதான் திட்டணும் அப்படிங்கிற ஒரு வரையறையே இருக்காது. இப்பயுமே சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா கண்டிப்பா. ஆனா வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்துட்டு இப்போ வந்து ஜென்ரல் பேரண்டிங்கை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் உண்மை. அதனால வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இப்ப இருந்து நம்ம எதுவுமே சொல்லாம பேம்பர் பண்ணி அவங்க எங்க போனாலுமே நம்மளை பேம்பர் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளதான் இருக்காங்க. என்ன சொல்றாங்க, இப்படியெல்லாம் பண்ணா குட் கேர்ள்னு சொல்லுவாங்களா, குட் பாய் ஆர் குட் கேர்ள் சம்திங், அந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதாம்மா. என்னங்க வேற என்னதாங்க பண்றது? அடிக்க கூடாதுங்கிறீங்க. அடிக்கக்கூடாதுன்னா சில விஷயங்களுக்கு வந்துட்டு அடிச்சாதான் கேட்பாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம அந்த இதை பண்ணிதான் ஆகணும். மோஸ்ட்லி வந்து அடிக்கக்கூடாது தான், ஓகேங்களா? இப்போ வந்து திட்டலாம். ஆனால் சில விஷயங்கள் தப்பா பண்றப்ப நீங்க திட்டாம இருந்தீங்கன்னா அவங்க தப்புன்னு எப்படி புரிஞ்சுப்பாங்க இல்லையா? என்ன வேற ஏதோ ஒன்று பார்த்தேன், அழுகக்கூடாது. நீ குட் கேர்ள் தானே, அழுகலாமா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லக்கூடாதாமா. ஏன்னா அவங்க வந்து இதுக்கப்புறம் இப்ப அழுகிறதுனாலே தப்பு தான், அழுகக்கூடாது. அப்ப இந்த இமோஷனல் இதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி இமோஷனல் ட்ராமாக்குள்ள போயிடுவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்னோட ஒப்பீனியன், பியூர்லி திஸ் இஸ் மை ஒப்பீனியன். இது வந்துட்டு உங்கள சில பேர் ஏத்துக்கலாம். அது வந்துட்டு என்ன சொல்றது, உங்களுக்கு வந்துட்டு ஒத்துக்காம கூட இருக்கலாம். நீங்க அது ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் திஸ் இஸ் மை ஒப்பீனியன். ஜென்ரல் பேரண்டிங் அண்ட் இந்த ஸ்ட்ரிக்டா இருக்கிறது ரெண்டுமே வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஜென்ரல் பேரண்டிங் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் எங்கெங்கேயும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கட் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், இவங்கள இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்து தான் ஆகணும் குழந்தைங்கிட்ட. இப்போ நீங்கள் திட்டவே இல்லை, அவன் வந்து 12th முடிச்சுட்டு ஜாப் எல்லாம் போயிட்டாங்க, ஒரு ஐடி செக்டரில் வேலை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஏதோ. இப்போ ஹெச்ஆர் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக அவங்களுக்கு திட்டுறாங்க. அப்போ அந்த திட்டு வாங்குறப்ப அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? திடீர்னு இப்போ வாழ்க்கை ஃபுல்லாக திட்டே வாங்கல, ஒரு நீ குட் பாயான்னு கூட ஒருத்தரும் கேட்டதில்லை, ஒரு அம்மா அப்பா அந்த மாதிரி சொன்னதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு குழந்தைங்க நிறைய அந்த 10th 12thலாம் வந்துட்டு மார்க்ஸ் கம்மியாகுது அப்படின்னா கூட அவங்களால அதை வந்துட்டு ஏற்றுக்கிற மனப்பான்மையே இல்லைங்க அவங்கள்ட்ட.
ஏன்னா ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒன்று நம்ம கத்தே கொடுக்கறது இல்லை. ஒரு திட்டுறதோ அடிக்கிறதோ இந்த விஷயத்துல நீ இப்போ ஒன்று கேட்டு நம்ம கொடுக்காம இருக்கிறப்போ அதுதான் அவங்களுக்கு வந்து எல்லாமே நமக்கு கிடைச்சிடாது. சில விஷயங்கள் வந்து கிடைக்காம இருக்கலாம். பட் நம்ம அதை கடந்து போகணுங்கிற ஒரு மென்டாலிட்டியை வந்து அவங்களுக்குள்ள நம்ம வர வைக்கணும். இல்லை அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இது கிடைக்கலையா, நம்ம இதுக்கப்புறம் எப்படி சர்வை பண்ண முடியும்? அது கிடைக்கலன்னா அது கிடைச்சே ஆகணுமே, இல்லைன்னா நான் என்ன இருக்கவே மாட்டேங்கிற அளவுக்கெல்லாம் கூட அந்த எக்ஸ்ட்ரீம்க்கெல்லாம் போறாங்க. அதனால வந்து ஜென்டில் பேரண்டிங் ஓகே தான். ஜென்டில் பேரண்டிங்க்குமே ஒரு லைன் இருக்கு. எல்லாமே இது இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாதுன்னா நம்ம எப்படிதாங்க அவங்க கிட்ட பேசுறது? இப்போ ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க எப்படி கண்டிப்பீங்க? ஒரு முகம் சொல்லிக்க கூடாது. அவங்க வந்துட்டு இமோஷனலா வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு ஜோனுக்குள்ள போயிடுவாங்க. அப்படியெல்லாம் கூட என்கிட்டயே வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து குழந்தைங்க கிட்ட வந்துட்டு எப்பவுமே சிரிச்சுதான் பேசணும். எப்பவுமே வந்துட்டு உங்களுக்கு கோவமே வந்தா கூட நீங்க அதை காமிக்க கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நம்மலாம் வந்துட்டு நான் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அம்மா கிட்ட சொல்லாம பக்கத்து வீட்டுல விளையாட போயிட்டேன். காணோன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடி இருக்காங்களாட்டுருக்கு. தேடிட்டு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்ல ஒரு அடி. இந்த கண்ணு அப்படியே வீங்கிச்சு. ஐ எம் நாட் அட் ஆல் எக்ஸாஜரேட்டிங், சீரியஸ்லி இதான் நடந்தது. ஃபுல்லா அப்படி வீங்கி சவந்து போயிடுச்சு அப்படியே. அப்புறம் எங்க பாட்டி தாத்தா எல்லாம் கூப்பிட்டு தேங்காய் எண்ணெல்லாம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் சரியாச்சு. ஸோ ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அம்மா கிட்ட சொல்லாம போகணும்னு நினைச்சாலே வந்துட்டு எனக்கு அந்த அடிதான் ஞாபகம் வரும். இப்போ வரைக்குமே எனக்கு அந்த அடி ஞாபகம் இருக்கு. அப்ப அந்த விஷயத்த நான் அதுக்கப்புறம் பண்ணல. சில விஷயங்கள் தப்பான விஷயங்கள் வந்து பண்ணாம இருக்கணும் அப்படின்னா நான் வந்து இப்படி அடிங்கன்னு சொல்லல. சில டைம் நம்ம வந்து என்ன சொல்ல ஸ்ட்ரிக்டா சொல்லிதான் ஆகணும் ஒரு சில விஷயங்களை. ஸோ ரெண்டுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான். ரெண்டுமே வந்துட்டு சேர்த்துதான் நம்ம வந்து இந்த பேரண்டிங்குள்ள நம்ம இன்க்ளூட் பண்ணணும். வெறும் ஜென்டில் பேரண்டிங் மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு வேற எதுவுமே ஏத்துக்கவே முடியாது. எல்லாருமே நம்ம கிட்ட ஜென்டிலா நடந்துக்கணும்ன்றது அந்த ஒரு மைண்ட் செட் மென்டாலிட்டி அப்படிதான் அவங்க இருப்பாங்கங்கிறது என்னோட தாட் ப்ராசஸ் இப்படிதான் இருக்கு. தெரியல அது எப்படிங்க. இப்ப நான் வந்துட்டு ஒருத்தங்க யார்கிட்டயுமே நான் இது வரைக்கும் திட்டே வாங்கினது இல்லை. அதே மாதிரியே நான் ஒரு பக்கம் ஒர்க் பண்ண போறேன். அவங்களுமே நான் தப்பே பண்ணாலும் அவங்க நம்மளை திட்டாம இருப்பாங்க. இப்ப நம்ம அம்மா அப்பா சரி இது சொன்னா குழந்தை இப்படி ஆயிடுமா, இது சொன்னா குழந்தை இப்படி யோசிப்பான், இது சொன்னா குழந்தை ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சு அம்மா அப்பா கேட்கலாம். இப்ப நான் ஒர்க் பண்ண போயிட்டேன் அப்படிங்கிறப்போ அங்க வந்து அவன் நம்மளை என்னை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்களா, இவர் வந்துட்டு இவங்க நம்ம இப்படி சொன்னோம்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்களே, இப்படி பண்ணா அவங்க நம்ம இப்ப திட்டக்கூடாது, திட்டோம்னா அவங்க எமோஷனல் டிராமாக்குள்ள போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து நம்மள ஒர்க் பண்ற இடத்துல அப்படி பேசிட்டு இருப்பாங்களா, யோசிச்சுட்டு இருப்பாங்களாங்க. ஸோ தெரியல. பட் என்னோட ஒப்பீனியன் வந்து சம்டைம்ஸ் நீங்க வந்துட்டு ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயத்த சொல்லணுங்கிற இடத்துல சொல்லிதான் ஆகணும். அதே மாதிரி கேட்ட எல்லாத்தையுமே வந்து கொடுக்கறதுங்கிறது அது வந்து நாட் அட் ஆல் குட். ஒரு சில இடத்துல நீங்க நோ சொல்லி பழக்கணும். அவங்க வந்து நோக்கு வந்து அடாப்ட் ஆகணும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு நோ கூட கிடைக்கலாம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு எல்லாம் நோ கூட சொல்லலாம். நம்மளுக்கு சில விஷயங்கள் கைக்கு கிடைக்காம போகலாம். தட்ஸ் ஓகே, தட்ஸ் நார்மல். அப்படிங்கறத வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணணும். அதுதான் வந்து என்னோட கருத்து. இதுக்கு வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் முரண்பாடு இருந்துச்சுன்னா அது வந்து நீங்க ஒரு பேரண்ட்டை பொறுத்து தான் என்னோடது. நான் சொல்ற கருத்துமே வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணணுங்கிறத நான் சொல்லல. ஜஸ்ட் அந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இது மாதிரி இப்படி இருக்கலாமா, ரெண்டுமே வந்து முக்கியம் அப்படின்னு என்னோட தாட் ப்ராசஸை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.